நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. இந்த கேது ரொம்ப ஒரு ஞானத்தை கொடுத்த டைம் பீரியட்னே சொல்லலாம். ஏன்னா மகரம் வந்து யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா 2024 அவங்களுக்கு சில வழியை கொடுத்துருக்கோம், சில பெயினை கொடுத்துருந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எதை ப்ரையாரிட்டி பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அதாவது இவங்க சக்ஸஸ் ஜோனுக்குள்ளே இப்போ அவங்க போயிட்டாங்க. என்னென்னா ஏகப்பட்ட ஆம்பிஷன்ஸ் வச்சுருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2025 அந்த ஆம்பிஷன் முதல் ஃபெயிலியர் ஜோன் பார்த்ததுனால இனி ஸ்ட்ரிக்ட் ஆவாங்க. அந்த இன்னசென்ஸுங்கிற விஷயம்லாம் இனிமேல் வேலை செய்யாது. இவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும். இவங்க லைஃப்பில் நிறைய பேர் இவங்களை விட்டு போயிருந்துருப்பாங்க. இது நன்மைக்கே அப்படிங்கிறதும் மகரம் புரிஞ்சுக்குவாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் இன்றைய சிறப்பு நேர்காணல் பகுதி. என்ன நேர்காணல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1, 2026 பிறந்திருக்கிறது. இந்த 2026 வந்து ஒரு ஆண்டு முடிஞ்சு இன்னொரு ஆண்டு பிறக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஆர்வம், கியூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளை பற்றி எல்லாருமே பேச கண்டிப்பாக நினைப்போம். அந்த அடிப்படையில் நம்மோடு மீண்டும் இன்றைக்கு இணையிறாங்க. ரொம்ப நாள் கழித்து ஜாயின் பண்ணுறாங்க. அவங்கள பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரைட்டர் கம் அஸ்ட்ராலஜர், மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அடுத்த கட்டமாக மகர ராசிக்கு எப்படி மேம் இருக்கு 2026? மகரம் வந்து 2024 நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய அத்தாரிட்டின்னு ஒரு விஷயத்த வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க 2024. விதியே புஷ் பண்ணியிருந்திருக்கும். ஏன்னா மகரத்துக்கு வந்து இந்த 7.5 சனியெல்லாம் நடந்த டைம்லலாம் இழப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து வாழ்க்கையில் விழுந்து புரண்டு கஷ்டப்பட்டு சொல்ல முடியாத துயரம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு. அப்போ இந்த 2024 நானே மேனேஜ் பண்ணிக்கிறப்பான ஒரு அத்தாரிட்டிக்குள்ளே என்ட்ரான தருணம் அப்படின்னு சொல்லலாம். 2024 2025 என்னன்னா அவங்களுக்கு நல்லதாக இருந்தது மகரத்துக்கு. அதாவது தனக்குள்ள ஒரு மாஸ்டர், நானே எனக்கு நானே தான் மாஸ்டருங்கிற மாதிரி அந்த ஒரு இன்னர் மாஸ்டரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்லப்போனால் கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து மகரத்துக்கு 2025 வந்து என்னால் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், நான் யாரையும் சார்ந்து இருக்கிறது இல்லை. இவங்களுக்கு வந்து இந்த கேது ரொம்ப ஒரு ஞானத்தை கொடுத்த டைம் பீரியட்னே சொல்லலாம். ஏன்னா மகரம் வந்து யாரோ ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா 2024 அவங்களுக்கு சில வழியை கொடுத்துருக்கோம், சில பெயினை கொடுத்துருந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெயின் வந்து அவங்கள மோல்டு பண்ணியிருந்திருக்கும் 2024. விழுந்தா யாரும் தூக்கி விட வரமாட்டாங்க, நீங்களே தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான் 2024. இனி 2025 எப்படி இருக்கும்னா, விழுந்தா எப்படி எந்திரிக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். 25 அப்படி தெரிஞ்சிருக்கும். இனிமேல் என்னை யாரும் தூக்கி விடலாம் வர தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். இப்போ 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்திரிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்தே வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஓவர்லோடிங் டைம் பீரியட் 2026. ஏன்னா எல்லாம் நானே பார்த்துக்கிறேன்னு வரப்போ, ஏன்னா சுமை தாங்கிகள் மகரம். மகரம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்திருப்பாங்கன்னா, யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ என்னால் பண்ண முடியுங்கிறது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பண்ணவும் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க எல்லாத்தையும். இப்போ உன்னால் பண்ண முடியும்னா எல்லாரும் வந்து லோடு வைப்பாங்க.
மகரத்துக்கு மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர்லோடிங் எவ்வளோ தாங்கணும்னு ஒன்று இருக்குது. எஸ் பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியம் மகரத்துக்கு. 26ல் 2026 ரொம்ப கவனம். டைம் சூப்பராக இருக்குது மகரத்துக்கு. ஆனால் கவனம் எதில் கவனம்னா ஹெல்த்து, டைம் மேனேஜ்மெண்ட்டு, எதை ப்ரையாரிட்டி பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு. அதாவது இவங்க சக்ஸஸ் ஜோனுக்குள்ளே இப்போ அவங்க போயிட்டாங்க. என்னென்னா ஏகப்பட்ட ஆம்பிஷன்ஸ் வச்சுருந்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2025 அந்த ஆம்பிஷன் முதல் கரெக்டாக அலைன் ஆகி வந்திருக்கும். மோல்ட் ஆயிருக்கும். இல்லை என்னால் இதுதான் இப்போ பண்ண முடியும், இதிலேருந்து நான் கரெக்டாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். இப்போது இந்த 2026 புதுசாக நிறைய தொடங்குவாங்க. அதாவது அட்வென்ச்சரஸாகவே இருக்கும். துணிஞ்சு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு தெரியும் நான் சக்ஸஸ் ஆகிடுவேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஜோன் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஃபெயிலியர் ஜோன் பார்த்ததுனால இனி ஸ்ட்ரிக்ட் ஆவாங்க. அந்த இன்னசென்ஸுங்கிற விஷயம்லாம் இனிமேல் வேலை செய்யாது. இவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும். இவங்க லைஃப்பில் நிறைய பேர் இவங்களை விட்டு போயிருந்திருப்பாங்க. இதுக்கு நன்மைக்கே அப்படிங்கிறதும் மகரம் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கர்மத்திலேருந்து தர்மத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு வந்து மகரத்துக்கு உண்டு. மகரத்துக்கு இருக்கு. 26ல் இருக்கு. ரொம்ப கர்மாவை அனுபவிச்சாச்சு. ஓகே. இப்போ இந்த தர்மம் பாதைக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கர்மாவை வந்து நிறைய டீக்ளட்டர் பண்ணும் வாழ்க்கை. இந்த டீக்ளட்டரிங் எப்படின்னா தேவையில்லாத ஆட்கள், குடும்பத்திலேயே உறுப்பினர்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க் பிளேஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி விட்டுட்டே இருந்திருக்கும். ஓகே. தனிச்சே செயல்படுற மாதிரியே கொண்டு வந்திருக்கும். இவங்க இருந்தாலும் நான் செயல்படுவேன், இல்லைனாலும் செயல்படுவேன், நானே தனியாக என்னால் இயங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இவங்க வந்து தனிச்சு ஒரு கழுகு மாதிரி. இப்போ கழுகு எப்படி தனியா போய் பறந்து தன் இறையை எடுக்குமோ அதுதான் வந்து இப்போ மகரத்துக்கான ஒரு இண்டிபெண்டான ஒரு லீடர்ஷிப் ஸ்கில். தானே ராஜா, தனக்குத்தானே ராஜா தான் இப்போ வந்து மகரம். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர்லோட் ஆகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேர்டனை எப்படி ஈஸியாக கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அந்த மாஸ்டர்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு இவங்க தனக்குத்தானே அந்த ஒரு மாஸ்டராகி அந்த பேர்டனை வந்து இனிமேல் இவங்க சுமக்க மாட்டாங்க. சுமை வந்து பாரமாக தெரியாது இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? மீடியமா, அவரேஜா? சூப்பர். ஓகே, மகரத்துக்கு சூப்பராக இருக்குது. ஃபைன். 2026ல் மகரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மேம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 எல்லாருக்கும் நல்லபடியாக அமையட்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் உங்களுடைய நேர ஒத்துழைப்புக்கும் மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.